ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எல்ஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் செயின் ஸ்டிச். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, செயின் ஸ்டிச் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, மிஷின் த்ரெட்டில் போட்டுட்டு சில்க் த்ரெட்டில் போடுறது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இதில் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு பழகணும். அதாவது இது வந்து கீழேருந்து மேலே போகிறது, இது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போடுறது, இது மேலேருந்து கீழே, இது ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எல்லா சைட்லேயும் எல்லா டைரெக்ஷன்லேயும் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் வரும். அதுவும் இல்லாமல் இந்த கார்னர்ஸில் எப்படி போடுறது, எப்படி டர்ன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிக்சரை ட்ரா பண்ணியிருக்கேன். பென்சிலில் நீட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எப்பவும் போல் நீடில் நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட்டு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்பவும் போல் கீழே குத்திட்டு நூலை எடுத்துட்டு மேலே டர்ன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது ரொம்ப பொறுமையாக போடுங்க. அப்போ தான் இப்போ இந்த மாதிரி நீங்கள் 2 நூல் வருது இல்லையா, கரெக்டாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒரு நூல் வரும், ஒரு நூல் அந்த போகும், அந்த மாதிரி ஆகும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி கார்னரில் வந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த டைரெக்ஷனில் போட போகிறோம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச், ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சின்னதாக போட்டு அப்படியே டர்ன் பண்ணிடணும். டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரி, அவ்வளோதான். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் போடும்போது, இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போடும்போது இந்த கார்னர் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். அப்படி இல்லைன்னா ரவுண்டு ஷேப்பில் வர்ற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பும்போது சின்ன செயின் ஸ்டிச் ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கார்னர் கரெக்டாக வரும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஆன்லைனில் வந்து ஆரி கிளாஸ் கற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. நிச்சயமாக கற்றுக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆஃப்லைனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதாவது வீட்டில் வேலை இருக்கும், இல்லைன்னா குட்டி பசங்க குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைமில், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ஆன்லைனில் கற்றுக்கலாம். நம்ம இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் அன்னன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் இங்கே ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. மெயினாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேமில் துணி கரெக்டாக போடணும். அதுவும் இல்லாமல் டைட்டாக போடணும். டைட்டாக போடும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வரும். அப்படி இல்லை, இந்த கிளாத் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டிச்சஸ் லூஸாக வரும், அதாவது சுருக்கம் வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டில் இருந்து துணியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் சுருக்கம் வந்த மாதிரி இருக்கும், நீட் ஃபினிஷிங் இருக்காது. அதனால் எப்போவுமே கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும்
போட்டுக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் போட்டு திருப்பிட்டு அவ்வளோதான். நான் உங்களுக்கு மெதுவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஆரம்பத்தில் போடும்போது வேகமாக போட முடியாது, மெதுவாக தான் போடணும். நான் மெதுவாக போடும்போது உங்களுக்கு எப்படி டர்ன் பண்ணுறேன், எப்படி போடுறேன்றது கொஞ்சம் கிளியராக புரியும். அதுக்காக தான் மெதுவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் ஒரு சின்ன செயின் போட்டு அப்படியே திருப்பிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நீடில் எப்படி போகுது, நம்ம எப்படி டர்ன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்கொயரும் நீட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் வரும், கரெக்டாகவும் வரும். ஸோ ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே கரெக்டாக வரும், அது வராது எதுன்னா எடுத்தாலும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கொயரும் இப்படி முடிச்சுங்க. ஸோ நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அதில் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்ன மாதிரி ஆரி நாட் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அந்த மாதிரியே நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ நான் ஓகே இந்த ஷேப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். இந்த மாதிரி ஷேப் போடும்போது அப்புறம் இந்த மாதிரி வளைவு இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பேசிக் செயின் ஸ்டிச். இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப் பார்த்துட்டோம். அதாவது எல்லா டைரெக்ஷன்லேயும் எப்படி போடுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, கார்னர்ஸ் வரும்போது எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 3 ஷேப்பும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதாவது எதுக்கு இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, நம்ம போடும்போது நார்மலாக ப்ளவுஸ் இல்லை ஏதாச்சும் இதுலேயும் போடும்போது எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம டர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா சைடும் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இது பார்த்துட்டோம். கார்னர்ஸில் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் ஏதாச்சும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டர்ஃப்ளை இல்லைன்னா ஒரு பூ, அது ரோஸ், ஒரு லோட்டஸ், இல்லை ஒரு சின்ன கோலம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே பழக முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.